ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. இது எங்க அம்மா என்ன கட்டி போடும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அக்காவை பார்த்தோன்னா குதி குதின்னு குதிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியாயிடுச்சு. அக்கா வந்தா தானே நான் கார்ல போக முடியும். அதனால நல்லா குதிச்சிட்டு இருந்தேன். இந்த துணியெல்லாம் தூக்கி கீழே போட்டிருந்தேன் தான். எப்படி என்னோட ஆர்ட் ஒர்க்கு? ஆமா, அக்கா வந்தா புதுசா ஏதாச்சும் நடக்குமே. இந்த தடவை என்ன நடக்க போகுதோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப தான் என்னை கண்ணை கட்டி காலை கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க போனா இந்த தம்பி எந்திரிச்சு நில்லு, உட்காரு, திரும்பி நில்லுன்னு ஒரே டார்ச்சர். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டினா நம்ம என்ன வேணா சொல்ல முடியும். அதனால நானும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணேன். என்னடா ரொம்ப நேரமா இப்படியே போயிட்டு இருக்கேன். நம்மள தண்ணியில ஊற போட்டானே ஒரு வேளை நம்மள சீழ்மீன்னு நினச்சிட்டானோ நினச்சி பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு வந்தா ஒரு மிஷின் கன்னு. நான் அதை பார்த்தோன்னே செம்மையா பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓரமா போய் உட்கார்ந்து வந்தா நகரவே இல்லை. நடுங்கிட்டே இருந்தேன். எங்க அக்கா தான் என் பக்கத்துலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மம்மியும் வந்தாங்க. என்ன சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு காதுல மசாஜெல்லாம் பண்ணி விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மம்மி மம்மி தான். என்ன சொல்றீங்க? அம்மா நான் சும்மா இல்லடா, என் மம்மியை போல யாரும் இல்லடா. தேங்க்யூ ஃபார் த மசாஜ் மம்மி. ஐ லவ் யூ. இந்த பாடலை பாடியவர் உங்கள் ஜாக்கி சான். அதுக்கப்புறம் வந்துச்சு நெயில் கட்டிங் செஷன். யாராம் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். ஐ ஃபெல்ட் பொனிட்டா. அப்புறம் என்ன நமக்கு தேவை 2 வாழைப்பழம் 2 குக்கும்பரு. அதை வாங்கிட்டு வந்தாங்களான்னு செக் பண்ணிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போவோன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டேன்.